ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் எதுக்காக நமக்கு முக்கியம் அப்படின்னா அது என்ன டைப்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? நமக்கு மட்டும் இல்லை, ஜாவாவுக்குமே அதுதான் என்ன டைப்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபிக்ஸஸ் சொல்யூஷன்ஸை நமக்கு சஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸை நான் காட்டுறேன். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன் ரெண்டாக பிரியும். ஓகேவா? மொத்த எக்ஸெப்ஷன்ஸே ரெண்டாக பிரியும். எப்படி பிரியும்னா, ஒன்று யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ், இன்னொன்று பில்ட்-இன் எக்ஸெப்ஷன்ஸ். யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னா நம்மளாக உருவாக்குற ப்ராப்ளம்ஸுக்கு நம்மளாக சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். அதுதான் யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ். பில்ட்-இன் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நமக்கே தெரியாமல் உருவாகிற ப்ராப்ளம்ஸுக்கு ஜாவா என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்குது, அதுதான் பில்ட்-இன் எக்ஸெப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பில்ட்-இன் எக்ஸெப்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம முக்கியமாக படிக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம முக்கியமாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வச்சே நமக்கான யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸை நம்மளே டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு டைப்பாக பிரியும். செக்டு எக்ஸெப்ஷன்ஸ், அன்செக்டு எக்ஸெப்ஷன்ஸ், ரெண்டு டைப்பாக பிரியும். செக்டு எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னா கம்பைல் டைம்லேயே என்னென்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு எரர் இருக்குது அப்படின்னா அந்த டைம்லேயே நமக்கு எக்ஸெப்ஷனை சொல்லிடும். ஓகேவா? அன்செக்டு எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னா கம்பைல் டைமில் அதை இப்போதைக்கு அதை செக் பண்ணாமல் விட்டுட்டு ரன் டைமில் அந்த எக்ஸெப்ஷனை செக் பண்ணிவிட்டு அந்த எக்ஸெப்ஷனுக்கான அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு செக்டு எக்ஸெப்ஷன்ஸ், அன்செக்டு எக்ஸெப்ஷன் ரெண்டு இருக்குது. இதே செக்டு எக்ஸெப்ஷனோட டைப்ஸை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன்ஸ். கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன்ஸ் இப்படிங்கிற இந்த கிளாஸ் நேமை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பர்டிகுலர் கிளாஸ் இல்லைன்னா மட்டும்தான் கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன்ஸ் ரன் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ரீட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான் அப்படின்னு. ஓகேவா? செகண்ட் இன்டரப்டட் எக்ஸெப்ஷன்ஸ். இந்த இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் த்ரெட் கிளாஸில் ரன் ஆகும், த்ரெட்டில் ரன் ஆகும். அப்போது ஒரு த்ரெட்டு இன்னொரு த்ரெட்டு கம்யூனிகேட் பண்ணுற இடத்துல ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இன்டரப்டட் எக்ஸெப்ஷன்ஸ் நமக்கு வரும். ஓகேவா? அடுத்தது ஐஓ எக்ஸெப்ஷன்ஸ். ஐஓ எக்ஸெப்ஷன் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட் அவுட்புட் தப்பான ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஐஓ எக்ஸெப்ஷன்ஸ் வரும். எக்ஸாம்பிள், நம்ம 1க்கு பதிலாக நம்ம ட்ரூ அப்படின்னு கொடுக்கலாம், ட்ரூக்கு பதிலாக ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்கலாம், ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏதாவது தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஐஓ எக்ஸெப்ஷன்ஸ் வரும். ஓகேவா? இன்ஸ்டன்சியேஷன் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற இடத்துல ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா இன்ஸ்டன்சியேஷன் எக்ஸெப்ஷன் நடக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன்ஸ். நம்ம அப்ளிகேஷனில் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஆரக்கிள் எஸ்கியூஎல், மை எஸ்கியூஎல், மோங்கோடிபி, போஸ்ட் எஸ்கியூஎல், இந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி டேட்டா பேஸில் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஸ்டோர் பண்ண முடியல, இல்லை டேட்டா சைஸ் பத்தலை, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன்ஸில் வரும். ஓகேவா? அடுத்தது ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன்ஸ். நம்ம ரன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் ஒரு குறிப்பிட்ட ஃபைல் இல்லை, தேட முடியல அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் அன்செக்டு எக்ஸெப்ஷன்ஸ். அன்செக்டு எக்ஸெப்ஷனில் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்பர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது இந்த அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் தான். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி 1/0 அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஓகேவா? அதுக்கடுத்தது கிளாஸ் கேஸ்ட் எக்ஸெப்ஷன். ஒரு டைப்பை இன்னொரு டைப்பாக என்னால் மாற்ற முடியலை அப்படின்னா கிளாஸ் கேஸ்ட் எக்ஸெப்ஷன் நடக்கும். ஓகேவா? மூணாவது டைப் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். ஒரு எம்டி ஸ்டோரேஜை பாயிண்ட் பண்ணி அதில் ஏதாவது டாஸ்க் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னா ஒரு அரேயில் ஒரு ஸ்டோரேஜ் லெவல் இருக்கும், ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டியை தாண்டும் போதோ இல்லை கெப்பாசிட்டி -1க்கு போகும்போதோ அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? அரே ஸ்டோர் எக்ஸெப்ஷன் ஒரு அரேவை இன்னொரு அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ணும்போது மட்டும்தான் வரும். இந்த அரே ஸ்டோர் எக்ஸெப்ஷன் நம்ம மோஸ்ட்டாக பார்க்க மாட்டோம். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? நம்மளாக ஒரு பெரிய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது தான் இந்த அரே ஸ்டோர் எக்ஸெப்ஷன் வரும். அடுத்தது இல்லீகல் த்ரெட் ஸ்டேட் எக்ஸெப்ஷன். இல்லீகல் த்ரெட் ஸ்டேட் எக்ஸெப்ஷன் அப்படின்னா நம்மக்கிட்ட 2 த்ரெட் இருக்குது. 2 த்ரெட்டில் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆன த்ரெட்டை இன்னொருக்கா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது கம்ப்ளீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது இன்னொருக்கா ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகணுமே தவிர இன்னொருக்கா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? அதுதான் த்ரெட்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. மல்டி த்ரெட்டிங் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லீகல் த்ரெட் ஸ்டேட் எக்ஸெப்ஷனுங்கிறது இதுதான். ஒரு த்ரெட்டை ஒரு தடவைக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இல்லீகல் த்ரெட் ஸ்டேட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எக்ஸெப்ஷன் வரும். ஸோ இவ்வளோ தான் பில்ட்-இன் எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ் இதை நம்ம கம்பைன் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ எக்ஸெப்ஷன்ஸ் எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். ஸோ அது வரும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத, அது வர்றதுக்கான சிச்சுவேஷனை நம்மளே உருவாக்கி தான் நம்ம அதை பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு எக்ஸெப்ஷன் வரணும் அப்படிங்கிறத வந்து நான் ஃப்யூச்சர் கிளாஸஸில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோஸும் பாருங்கள். அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? ஸோ நம்ம நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.